அமித்ஷா கையில் திமுக 6 அமைச்சர்களின் சொத்து பட்டியல். துரைமுருகனை தொடர்ந்து அடுத்தடுத்து சிக்கும் அமைச்சர்கள் யார்? புதிய வருடம் தொடங்கியதும் திமுகவுக்கு எதிரான ஆட்டத்தை டெல்லி பாஜக தொடங்கிவிட்டது என்றுதான் உணர்த்துகிறது. தற்பொழுது அமைச்சர் துரைமுருகன் அவருடைய மகன் கதிர் ஆனந்துக்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்று வரும் அமலாக்கத்துறை சோதனை. கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது நடந்த வருமான வரித்துறை அமைச்சர் துரைமுருகனுக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடத்திய நிலையில், துரைமுருகனின் நெருங்கிய ஆதரவாளரான பூஞ்சோலை சீனிவாசனுக்கு சொந்தமான இடங்களில் இருந்து சுமார் 10 கோடி ரூபாய்க்கு மேல் பணம் கைப்பற்றப்பட்டது. இது தொடர்பாக பூஞ்சோலை சீனிவாசன், கதிர் ஆனந்த் மற்றும் அமைச்சர் துரைமுருகன் ஆகியோர் மீது வழக்கு தொடரப்பட்டு தற்பொழுது விசாரணை சென்று கொண்டிருக்கிறது. மேலும் காட்பாடி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் அமைச்சர் துரைமுருகனின் நெருங்கிய ஆதரவாளரும் திமுக நிர்வாகியுமான பூஞ்சோலை சீனிவாசன் சுமார் 200 ஏக்கருக்கு மேல் அரசு புறம்போக்கு நிலத்தை பட்டா போட்டு விற்பனை செய்ததாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்ததை தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறையும் தீவிரமாக பூஞ்சோலை சீனிவாசனை கண்காணித்து வருகிறது என கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது நடந்து வரும் அமலாக்கத்துறை முழுக்க எம்பி கதிர் ஆனந்தை டார்கெட் செய்துதான் நடந்து வருவதாகவும், இந்த சூழ்நிலையில் கதிர் ஆனந்த் வெளிநாட்டில் இருப்பதாக கூறப்படும் நிலையில் அமைச்சர் துரைமுருகன் அவசரமாக முதல்வரை சந்தித்து சில விஷயங்களை ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இப்படி திடீரென்று அமலாக்கத்துறை சோதனைக்கு பின்னணியில் என்ன என்கின்ற சில தகவலும் வெளியாகியுள்ளது. தமிழக ஆளுநர் RN ரவி சமீபத்தில் பிரதமர் மோடியை சந்தித்து தமிழ்நாட்டில் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த 6 மினிஸ்டர்கள் அடங்கிய பட்டியலை பிரதமரிடம் கொடுத்திருக்கிறார். இந்த பட்டியலை தயாரிப்பதற்கு முன்பு மத்திய உளவு பிரிவில் ஓய்வு பெற்ற அதிகாரிகள், RBI மற்றும் சமூக ஆர்வலர்களை வைத்து அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த 6 திமுக அமைச்சர்கள் பட்டியலை தயார் செய்து பிரதமரிடம் கொடுத்திருக்கிறார் ஆளுநர் RN ரவி. முழு தகவலையும் பெற்றுக்கொண்ட பிரதமர் உடனே உள்துறை அமைச்சர் அமித்ஷா கவனத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளார். இதன் காரணமாகத்தான் அந்த லிஸ்டில் இடம்பெற்ற துரைமுருகனுக்கு சொந்தமான இடங்களில் அதிரடி சோதனை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. மேலும் அமித்ஷா கையில் அடுத்தடுத்து முக்கிய 5 அமைச்சர்கள் பெயர் உள்ளதால் எந்நேரமும் அமலாக்கத்துறை அவர்களுக்கு சொந்தமான இடங்களில் அதிரடியாக இறங்கலாம் என்று கூறப்படுகிறது. அந்த வகையில் அமித்ஷா கையில் திமுகவின் அந்த 6 அமைச்சர்களின் இடம்பெற்ற ஒருவரில் தற்பொழுது துரைமுருகன் வீட்டில் சோதனை நடந்து வருகிறது. மற்ற 5 அமைச்சர்களில் தென் மாவட்டத்தை சார்ந்த 3 அமைச்சர்களும், ஆன்மீகம் சார்ந்த 1 அமைச்சரும் மற்றும் முதல்வருக்கு நெருக்கமான அமைச்சர்களில் ஒருவரும் அந்த லிஸ்டில் இடம்பெற்றுள்ளதால் அடுத்தது யார் என்பதில் கடும் பீதியில் உள்ளார்கள். உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலையில் சிக்கிய அடுத்த 5 அமைச்சர்கள் என்கிறது அரசியல் வட்டாரங்கள். உங்கள் தின சேவல்